ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2014 வந்த தமிழ் பீரியட் காமெடி ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 148 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கல் வந்து விழுது. அந்த ஒரு ஊர் மக்கள் வந்து அதை தெய்வமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ஃபாரினர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா யாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னதுன்னா, ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்தால் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுபடியே அந்த ஊரில் இருக்கிற ஒரு நபர் வந்து இறந்துருப்பாங்க. அதனால் அந்த இறந்த நபரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தலைவரோட பொண்ணு வந்து ரொம்பவே பிடிச்சிடும். 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அஜாக்கிரதையினால் அவர் எடுத்த ஃபோட்டோவும் சரியாக வந்திருக்காரு. இதை வந்து ஊர் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது எல்லாத்துலேயுமே தப்பிக்கணும்னா அந்த ஊர் மக்கள் பெருசாக நினைக்கிற அந்த ஒரு கல்லை வந்து நம்ம எடுத்துகிட்டு பிரச்சனை முடிஞ்சோடனே திரும்பி வச்சிடலான்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணுவார். இதே நேரத்தில் நம்ம படத்துடைய வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த கல்லை எடுக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா யார் அந்த கல்லை எடுத்தாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த ஊர் மக்கள் வந்து இவங்களை என்ன பண்ணாங்க, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரின்னே சொல்லலாம். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.